மத்திய அரசு தமிழகத்திற்கு முழு ஒத்துழைப்பை அளித்து வருவதாக தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். திருச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழக அரசுக்கு மத்திய அரசு நேசக்கரம் நீட்டி வருவதாகவும், வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழகத்திற்குத்தான் அதிக நிதியை ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னதாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் குடிநீர் விநியோகம், வறட்சி நிவாரணம், வெள்ளத்தடுப்பு போன்றவை குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன், வளர்மதி மற்றும் நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், திருச்சி, கடலூர், தஞ்சை, திருவாரூர் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றனர். 10 மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வறட்சி நிவாரணத்தில் அதிகமான வறட்சி நிவாரணம் பெற்றிருக்கிற மாநிலம் தமிழகம். 1478 கோடி ரூபாய் மத்திய அரசிலிருந்து பெற்றிருக்கிறோம். அதேபோல் அனைத்து துறை சார்ந்த வகையில் அந்தந்த அமைச்சர்களை, மத்திய அமைச்சர்களை, மாநில அமைச்சர்களை நாங்கள் தொடர்ந்து சந்தித்து கோரிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக கூட மின்சாரத்துறைக்கு அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்து ஆணை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து மத்திய அரசிலிருந்து நிதி பெறுவதிலே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் முழுமையாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், நேசக்கரம் நீட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.